இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டேய் சாரிடா, என்ன மன்னிச்சிரு. நீ என்ன பண்ண? கண்டிப்பா நீ அந்த இடத்துல இருந்திருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணிருந்திருப்ப. அந்த உண்மைய ஏதாவது ஒண்ணு பண்ணி மறைச்சிருந்திருப்ப. ஆனா நான் இருந்தும் அந்த விஜய் உண்மையை சொல்ல விட்டுட்டேன். ஓடு. நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி இனிமே என்ன ஆக போகுது? இனிமே நடக்க போறத பத்தி யோசிப்போம். மர நான் எவ்வளவோ தடுத்து பார்த்தேன்டா, என்னால முடியல. எல்லாம் ஏன் தப்புடா. ஆரம்பத்துல இருந்து இந்த ரகசியத்தை நீ எவ்வளவு பார்த்து பார்த்து பாதுகாத்துக்கிட்டு இருந்த. ஆனா அது ரொம்ப ஈஸியா நான் ஓடைய விட்டுட்டேன். ஏன் தப்புதான். மர சாரிடா, சாரி. நீ அந்த தப்பும் பண்ணல. அந்த விஜய் நம்ம குடும்பத்தை பிரிக்கணுங்கிற ஒரே நோக்கத்தோட இந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தா அவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பயன்படுத்திக்கிட்டா. இப்ப நீ அழுகிறதுனாலாம் எதுவும் மாற போறதில்ல. இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும் தான் யோசிக்கணும். ரொம்ப பயமா இருக்குடா. எதுக்கு? இல்ல, இனி கண்மணியும் மாமாவும் ஒண்ணு சேர மாட்டாங்களா? ஒருவேளை கடைசி வரைக்கும் பிரிஞ்சு இருந்துருவாங்களா? நம்ம இருக்கும்போது அது எப்படி நடக்கும்? அவங்க சேர்ந்து வாழதான் போறாங்க, நம்ம வாழ வைக்கிறோம். எனக்கு இப்ப அது கூட பிரச்சனை இல்லை. உனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு நினைச்ச விஷயம் எப்படி அவளுக்கு தெரிஞ்சது? எப்படி கண்டுபிடிச்சிருப்பா? ராகவன் இது நடக்க கூடாதுன்னு தான் பயந்துகிட்டே இருந்தான். அவன் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. இப்ப நீயே எவ்வளவு வருத்தப்படும் போது ராகவன் என்ன பாடுபடுவான்? சரி, அவன் என்ன பண்றான்னு பாப்போம் வா. எங்க போனான்? வீரா, வேற எங்க இருக்கான்னு போய் பாரு. நானும் வேற பக்கம்லாம் போய் தேடுறேன்.